ஹலோ, நீங்கள் உங்கள் பல்லை இழந்துட்டிங்கன்னா, சொத்தினாலோ இல்லை அடிபட்டோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் பல்லை இழந்துட்டிங்கன்னா அதை ஏன் உடனடியாக கட்டணுங்கிறதுக்கு 2 ரீசன் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல் ரீசன், ஒரு பல்லை இழக்கிறப்போ என்ன ஆகும்னா பக்கத்தில் இருக்க பல்லெல்லாம் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் உங்கள் கீழ்ப்பல்லை இழந்துட்டீங்க, கீழ்கடவா பல்லை இழந்துட்டிங்கன்னா அது பக்கத்தில் இருக்க பல்லு சாய ஆரம்பிச்சிடும், மேலே இருக்க பல்லு இறங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மேல் பல்லு எழுந்தாலும் கீழே இருக்க பல்லு அந்த ஹைட்டுக்கு மேலே முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப ட்ரீட்மெண்ட் டிலே பண்ண நம்ம ஒரு பல்லுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அப்போ எனக்கு பல்லு கட்டியே ஆகணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் சார்ந்து இருக்க பல்லெல்லாம் வேர் சிகிச்சை பண்ணிட்டு தான் அதை குறைச்சி நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ காஸ்ட்டும் டபுள் த டைம், ஒர்க்கும் டபுள் த டைம். அது இல்லாமல் செகண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு சாயிறப்போ அதுக்கும் கீழே இருக்க ஈர எலும்புக்கும் இல்லை ஒரு சின்ன இடம் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அழுக்கு எல்லாம் போய் சேரும். அது க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம். ஸோ அது உங்கள் கண்ணுக்கு தெரியாமையே நீங்கள் உணர்றதுக்கு முன்னாடியே அது சொத்தையாகி வலியாகி அதுக்கப்புறம் அதுக்கு வேர் சிகிச்சை பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்துல பல்லு கட்டுற மாதிரி ஆகும். ஸோ ஒரு பல்லை இழந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் கட்டணும்னு நினச்சி நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது.